நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் சந்ததி ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபம். எனக்கு திருமணம் ஆகி 17 வருஷம் ஆகுது. நான் 16 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தேன். ரொம்ப மனதளவுலையும் உடம்பு ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். சம்பாதிச்சதுல 90% ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவு பண்ணது, 10% தான் எங்களுக்கு சாப்பாடுக்காக செலவு பண்ணியிருக்கோம். அதுலேயும் எங்கள் பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க, நாலுமாவடிக்கு போயிட்டு வா, ஒரு வாட்டி குழந்தை இல்லாதவங்களுக்காக மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மீட்டிங்கில் நானும் எங்கள் வீட்டுக்காரும் கலந்துக்கிட்டோம். நாங்களும் அந்த பாரத்தோடு ரொம்ப ஜெபிச்சோம். குழந்தை இல்லாதவங்களுக்காக ப்ரேயர் முடிஞ்ச உடனே தலையில் எல்லார் தலையிலையும் கையை வச்சு மோகன் சிலாசர் அண்ணே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் எங்கள் வீட்டுக்காருமே போனோம். அப்போ எங்கள் தலையிலையும் கையை வச்சு ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு மோகன் சிலாசர் அண்ணே வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. 2020 நான் நவம்பர் மாதமே கன்சீவ் ஆகிட்டேன். 2021 எனக்கு அழகான 8 குழந்தைங்க பிறந்துச்சு. ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறும். சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து சந்ததியின் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க, எங்க சந்ததியை நீங்க பெருக பண்ணுவீங்க. டாக்டர்ஸ் எப்படி சொல்றாங்களே, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், இல்லை இந்த கர்ப்பப்பையில குழந்தை உண்டாக வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்களே, பரவாயில்ல சொல்லட்டும். இயேசு சொல்லுகிறார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று. சந்ததி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தம்பதிகளாக இணைந்து வாருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தொடர்புக்கு 0439353535. குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 90,000 குடும்பங்கள் இணைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகின்றனர். இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அனுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள். நீங்களும் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டத்தில் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். 9842735330 மற்றும் 0463935333. எங்களது இமெயில் முகவரி partners@jesusredeems.org. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த குடும்ப ஆசீர்வாத நேரத்துல இந்த காலையில நம்ம எல்லாம் இணைந்து இயேசுவை துதித்து
வேதத்தை தியானிக்க போறோம். நேற்றைய தினம் ஈஸ்டர் பண்டிகை. எல்லாரும் ஈஸ்டர் சர்ச் போய் அந்த காரியங்கள் எல்லாம் அனுசரிச்சிருப்பீங்க. அந்த பண்டிகையை சந்தோஷமா அனுசரிச்சிருப்பீங்க. ஆனா தேவ பிள்ளைகளாகிய நாம ஒவ்வொரு பண்டிகையும் கொண்டாடுறது மட்டும் இல்ல, எதுக்காக அந்த பண்டிகை அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்கணும். நேற்றைய தினம் எதற்காக ஈஸ்டர் கொண்டாடப்படுகிறதுன்னு தியானிச்சிருப்பீங்க. அதை நேற்றைய தினமே விட்டுறக்கூடாது. இயேசு நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எதற்காக வந்தார்? நமக்காக. இந்த காரியங்கள் எல்லாம் மறந்துடக்கூடாது. ஏன்னா அதை நினைக்கும் போதுதான் நம்ம இயேசுவை இன்னும் அதிகமா நேசிப்போம், இன்னும் அதிகமா அவருக்காக பாடுபடணும், இன்னும் அவருக்காக நம்ம இன்னும் இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற எண்ணம்லாம் வரும். அதனால இன்றைய தினம் முதலாவதா இயேசு நமக்கு ஜீவன் தந்தாரே அப்படின்னு சொல்லி அவரை சந்தோஷமா நம்ம துதிச்சு பாடலாமா? ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். சமாதானம் தந்தாரேசு, எனக்கு சமாதானம் தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. ஆமென். இயேசு நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனாலதான் நம்ம பாவத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நமக்கு விடுதலை கிடைச்சது. ஆமா, அதெல்லாம் உண்மைதான். இன்னொரு விஷயம் தெரியுமா? இயேசு நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? இந்த உலகத்தின் கடைசி பரியந்தான் நான் உங்களோட கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்ம கூட இருப்பேன், கடைசி வரைக்கும் உங்களோட இருப்பேன் அப்படின்னு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த நாள்ல நம்ம இயேசுவை என்னோட கூட இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு, உங்களோட தான் இருக்கிறாரு. அதுக்காக தான் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த இயேசுவை துதித்து எனக்காய் ஜீவன் விட்டவரே அப்படின்னு இயேசுவை துதித்து நம்ம பாடலாமா? உங்க கூட தான் இருக்க போகிறார், உங்க கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள்ல உங்க கூட இருக்க போற இந்த நாள் முதல்ல அனுதினமும் நீங்க எப்பெல்லாம் இயேசுன்ற அவரை நோக்கி நீங்க கூப்பிடுறீங்களோ அப்ப எல்லாம் உங்களோட இருக்க போகிறார். இந்த காலை வேளையில இயேசுவே எங்க கூட இருங்க அப்படின்னு சொல்லி அவரை விசுவாசித்து இந்த பாடலை பாடலாமா?
இயேசு நம்மளோட இருக்கிறனால யாரு நம்மளை தள்ளி விட்டாலும் சரி, நிறைய பேர் தனிமையில இருக்கலாம், இயேசு உங்களுக்கு போதும். பிசாசு போராட்டமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரியத்தை குறிச்ச நெருக்கமா இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் இயேசு உங்களுக்கு போதும். அதனாலதான் இயேசு நம்மளோட இருப்பேன், நான் உயிரோடு எழுந்து நம்மளோட இருக்கிறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவருமா நம்ம கூட இருப்பேன், அவர் தேற்றரவாளனா நம்ம கூட இருப்பார். அதனால கலங்காதீங்க. எப்படி நமக்கு இயேசு உயிரோடு எழுந்து இன்றளவு நம்மளோட இருக்கிறாரோ அதே போல அவர் மறுபடி வருவாரு. நம்மளை எல்லாம் நியாயம் தீர்ப்பாரு. அது மட்டும் இல்ல, நம்மளை பரலோகத்திற்கு கூட்டி கொண்டு போவார். அதையும் மறந்துடாதீங்க. அதனால நீங்களும் பரிசுத்தமா இருங்க. மற்றவங்களுக்கும் இந்த காரியங்களை சொல்லுங்க. இயேசு நமக்கு போதும். பரிசுத்தமா இருந்தா இயேசு உங்களோட கூட இருப்பார். என்ன போராட்டமா இருந்தாலும் இயேசுவை பிடித்து கொள்ளுங்க. விசுவாசமா இருங்க. இயேசு உங்களோட கூட இருப்பார். இந்த காரியங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அது இயேசுவை தெரிந்து கொள்றதற்கு அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரியா? இந்த நாள் மற்றவங்களுக்கு சொல்றது மட்டும் இல்ல, நீங்களும் இதை பாருங்க. இயேசு உங்களோட இருக்கும்போது இந்த நாள் வெற்றிகரமா உங்களுக்கு அமையும். இந்த நாள் இயேசு உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். நம்ம மத்தியில சகோதரர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. ஆசீர்வாத நேரம், குடும்ப ஆசீர்வாத நேரம். பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் பண்டிகைகளெல்லாம் எப்படி கொண்டாடினீங்க? சர்ச்சுக்கெல்லாம் போனீங்களா? வசனத்தெல்லாம் தியானிச்சிங்களா? நேற்றைக்கு ஈஸ்டர் பண்டிகை நாள். கட்டாயம் சர்ச்சுக்கு போயிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இயேசு உயிர்த்தெழுந்தார், அந்த செய்தியெல்லாம் நமக்கு தெரியும், அறிவிக்கப்பட்டது தான் நமக்கு தெரிய. ரொம்ப ஒரு சந்தோஷம். மரணத்தை ஜெயித்து இயேசு உயிரோடு எழுந்தார் என்பது. அதில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு முதல் யாருக்கு தரிசனமானார்? ஆண்டவர் வந்து சீஷர்களுக்கு ரோமில தரிசனமாகிறார். தோமா இல்லை, அடுத்த வாரம் தோமாவுக்காகவே திரும்ப ஆண்டவர் தரிசனமாகிறார். ஆண்டவர் வந்து அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறபடி சவுலுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் சொல்றாரு. அது மாதிரி அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3 வசனத்தில் பார்த்தா 500க்கும் அதிகமான பேருக்கு ஒரே டைமில் இயேசு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தினார், தான் உயிரோடு இருக்கிறதை காண்பித்தார். முதல் யாருக்கு வெளிப்படுத்தினார்? அது ரொம்ப சிறப்பு தானே. வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் 9 வசனத்தில், வாரத்தில் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு முதல் தரிசனமானது மகதலேனா மரியாள் என்ற ஒரு பெண்ணுக்கு. இவன் எப்படி அங்கே வந்தா அப்படின்னு நினைக்கிறீங்களா? மார்க் 16 அதிகாரம் 1 வசனம் வாசித்தீங்கன்னா, மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமே, இவங்கெல்லாம் ஒரு பெண்கள் கூட்டமா, 3 பேர் தான் இருக்குது, ஒரு பெண்கள் கூட்டமா கந்தவர்க்கம் இடும்படி. யூதருடைய பழக்கம் வந்து மலையில குகை மாதிரி கல்லறையை குடைஞ்சி வச்சிருப்பாங்க. வாசல் ஒரு பெரிய கல்லை புரட்டி வச்சிருவாங்க. ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு கல்லறை இருக்கும், அதுக்குள்ள துணியை சுற்றி கல்லறைக்குள்ள வச்சிருவாங்க. அப்போ அந்த கல்லறையில் அந்த சரீரம் அப்படியே நழுகி ஒன்றும் இல்லாமல் போன பிறகு எலும்பு தான் இருக்கும். அதன் பிறகு அடுத்த ஆள் அடக்கம் பண்ணுவாங்க. அப்படிதான் பழக்கம். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கு சொந்த கல்லறை இல்லை. அவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய செல்வந்தன் தன்னுடைய கல்லறையை இயேசுக்காக கொடுக்கிறார். அங்கதான் இயேசு வைக்கப்படுகிறவருடைய சரீரம் வைக்கப்படுகிறது. இப்போ இந்த யூதருடைய வழக்கம், அந்த சரீரத்திற்கு மரியாதை செலுத்தி கந்த வர்க்கமிடும்படி போவாங்க. சில பொருட்களை வச்சு வாசனை திரவியங்கள் அது மாதிரி வைக்கிறதுக்காக போவாங்க. அதே மாதிரி 3வது நாள் அதிகாலை நேரத்தில் இந்த பெண்கள் எல்லாம் போறாங்க. இந்த கல்லறை ஏற்பட்டு ஊருக்கு வெளியில தான் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். ஊருக்கு வெளியில தான் அந்த இடத்துல தோட்டத்தில் ஒரு கல்லறை இருக்காங்க. அப்போ இருட்டோடே போறாங்க. அவங்க எல்லாம் போறாங்க. அதிகாலை நேரத்தில் அங்கே போயிடுறாங்க. போய் பார்த்தா கல் புரட்டப்பட்டு இருக்குது. இயேசுடைய சரீரத்தை காணலை. அப்போ தேவதூதர்கள் தோன்றி சொல்றாங்க, இயேசு பயப்படாதங்க,
இயேசுவை தேடுறீங்க, அவர் உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லுகிறார். உடனே இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குது? நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியால் ஒருவரும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்குள்ள பயம், அப்படியே ஒரு கலக்கம். இயேசுடைய சரீரத்தை காணும், யாரோ தெய்வதூதன் வந்து பேசுறாங்க. பயமும் திகிலும் அவன் மேல இருந்தாரு. ரொம்ப பயந்திருந்ததுனால யாருமே பேசலை, எல்லாம் ஓடிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறாரு. ஆனா மகதலேனா மரியாள் மாத்திரம் ஓடலை, அவ கல்லறை பக்கத்துல நிக்கிறா. அதுதான் யோவான் 20ஆம் அதிகாரத்துல இயேசு தரிசனமாகும்போது மகதலேனா மட்டும்தான் அங்க இருக்கிறாள். சில பெண்களோடு சேர்ந்து வந்தாங்க. அவங்கெல்லாம் கல்லறைக்குள்ள இயேசுவை காண தேவதூதனை பார்த்தோன்னா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க பயந்து. ஆனால் மகதலேனா மரியாள் வந்து அழுது கொண்டே நிற்கிறாள். அங்கே அந்த தோட்டத்துக்குள்ள அந்த கல்லறைக்கு முன்னால் அழுதுகிட்டே நிற்கிறாள். இயேசுடைய சரீரம் எங்கே? யார் அதை கொண்டு போனாங்க? அவருடைய சத்துருக்கள் சரீரத்தை கூட அழிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். அப்போ இயேசு அவளுக்கு தரிசனமாகிறார். முதல் தரிசனமானார். இயேசு அவளை மரியாளே என்று சொல்லி அழைத்தார். முதல்ல அவளுக்கு அடையாளம் தெரியல. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் தோட்டக்காரர் என்று எண்ணி அவரோடு பேசினாள் என்று யோவான் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து அடையாளம் தெரியல. ஏன்னா இப்போ இயேசு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு இருக்கிறார். முதல்ல இருந்த மாம்ச சரீரம், இந்த சதை, இந்த இரத்தமும் எலும்பும் உள்ள ஒரு சரீரமாய் இருந்தது. இப்போ அவருடைய சரீரம் உயிர்த்தெழுந்த போது மகிமையின் குளோரியஸ் பாடி, ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரம் அவருக்கு இருந்தது. அதே இயேசுதான பார்த்தா நல்லா கூர்மையை பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். இவ அழுது கொண்டே இருக்கிறாள், பதறிக்கொண்டே இருக்கிறதுனால இயேசுன்றதே அவளுக்கு தெரியல. அவர் ஏன்னா அவருடைய மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு இருக்கிறார். அவர் மரியாதை நீ கூப்பிட்ட உடனே தான் தெரியுது இது இயேசுவின் சத்தம் அப்படின்னு சொல்லி. அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து அவள் அறிந்து கொள்ளுகிறாள். அப்போ ஆண்டவர் சொல்றார், என்னை தொடாது, நான் பிதாவினிடத்துல இன்னும் போகலை அப்படின்னு சொல்லி. இவளை தொடாதுன்னு சொல்றாரு. சீசர்களை தொடுங்க பாருங்கன்னு சொல்றாங்க. சாயங்காலத்துல தான் சீசர்களை சந்திக்கிறார். காலையில மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்திட்டார். இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் முதல்ல பிதா கிட்ட போய் நின்று போய் சொல்லணும், நான் உயிர்த்தெழுந்துட்டேன், ஜெயித்துட்டேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும் பிதா கிட்ட போய். அதான் ஒழுங்கு அங்கதான். அதனால தான் அவர் சொல்றார், நான் இன்னும் பிதா கிட்ட ஏறி போகலை சொல்றார். அப்போ இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாலேயே மகதலேனா மரியாளுக்கு தரிசனம் ஆயிட்டார். இதுதான் பெரிய பாக்கியம். ஆனா அதுக்கு பிறகு இயேசு பரலோகத்துக்கு போய் பிதாவெல்லாம் சந்திச்சுட்டு பேசிட்டு சாயங்காலத்துல தான் சீசர்களை சந்திக்க வருகிறார். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் எல்லாம் மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் கொடுத்தார். ஏன் அவளுக்கு முதல் தரிசனமாகணும்? பிதாகிட்டே போறதுக்கு முன்னால ஏன் தரிசனமாகணும்? அப்போ அவளிடத்துல இருந்து 7 பிசாசுகளை ஆண்டவர் துரத்தி இருந்தாராம். மார்க் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, அவளிடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தினார். இந்த மகதலேனா மரியாள் அப்படின்னா பேரு மரியாள் தான். மகதலேனா என்பது மக்தல்லா என்கிறது அவருடைய ஊருக்கு பேரு. கலிலேய கடற்கரை ஓரத்துல தான் அவருடைய இருந்த கிராமம். அதுக்கு பேர் மக்தல்லா என்பது மக்தல்லா. அதனால மகதலேனாள் என்று அழைக்கப்பட்ட ஊரை சார்ந்தவள். இந்த ஊரை சார்ந்த மரியாள், அப்படிதான் மகதலேனா மரியாள் என்ற பெயர். அவளுக்கு 7 பிசாசு இருந்துச்சான். ஒரு பிசாசு இருந்தாலே படாத பாடு. 7 பிசாசினால பாதிக்கப்பட்டிருந்த ஒரு பெண். ஊருக்கே தெரிஞ்சிருக்கான் அவளை பிசாசு பிடிச்சு அலை கழிக்கிறது, கஷ்டப்படுத்துவது. அப்போ யாருமே அவளுக்கு உதவி செய்ய முடியலை, முன் வரலை. அளவுகளுக்கு ஜெபிச்சு பார்த்துருப்பாங்க, எல்லாம் பண்ணி பார்த்து நடக்கலை. ஆனால் இயேசு விடுதலை கொடுத்தார். 7 பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவர் அவளை விடுதலை ஆக்கினார் பாருங்க. அதுதான் அவளுக்கு ஆண்டவர் மேல ஒரு அளவில்லாத அன்பு. எல்லாரும் என்ன பிசாசு பிடித்தோன்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்க, தள்ளி வச்சிருந்தாங்க. இயேசுதான் என்னை நேசித்து தேடி வந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். எனக்கு அவரு தான் தகப்பன். ஆண்டவரை தகப்பனை போல நேசித்தாள். ஒரு நன்றி நிறைந்த உள்ளம். இயேசு எனக்கு வாழ்வு கொடுத்தாரே. இன்னைக்கு நிறைய பேருக்கு நன்றி இல்லை. ஆண்டவர் செய்த நன்மையை மறந்துடுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற நன்றியை மறந்துடுறாங்க.
நன்றி மறந்த ஒரு உலகம் இது. ஆனா பாருங்க, அவள் மறக்கல. இயேசு எனக்கு இவ்வளோ பெரிய நன்மை செய்திருக்கிறா, எனக்கு விடுதலை கொடுத்தாரேன்னு சொல்லி ஆண்டவர் மேல உள்ள அளவில்லாத அன்பு, அந்த நன்றி நிறைந்த ஒரு அன்பு, அதனாலதான் அவள் தோட்டத்தை விட்டு போகாம அழுது கொண்டே நிற்கிறாள். அந்த அன்பை ஆண்டவர் பார்த்துதான் சிறு பிள்ளை போல அழுதுகிட்டு இருக்காள். ஒரு தகப்பனுடைய முகத்தை பார்க்காம ஒரு குழந்தை அழுகிற மாதிரி அழுது கொண்டு நிற்கிறாளேன்னு சொல்லி ஆண்டவர் மனதுருகி தன்னை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, நாம் ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோம், அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க, எவ்வளவு நன்மை செய்தார். நம்ம நிறைய சமயத்தில் அதை மறந்து நன்றி இல்லாதவளா போயிடுறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. மகதலேனா மரியாள் மாதிரி நன்றி உள்ளவர்களா நம்ம இருக்கணும். தாகத்தோடு அவர் மேல பாசத்தோட அவரை நம்ம தேடணும். அப்போ என் நேசர், என் ஆத்தும நேசர் என்று அவர் மேல பாசத்தோடு தேடினா தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்களும் அவருடைய குரலை கேட்கலாம், அவரை பார்க்கலாம். ஆண்டவர் விருப்பத்தோடு இருக்கிறார். முழு இருதயத்தோடு என்னை தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீங்க, நான் உங்களுக்கு காணப்படுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படிதான் ஆண்டவர் காண்டார். அப்ப நீங்க இன்னைக்கு ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, நானும் நன்றியோடு உம்மை தேடுகிறேன், உம்மை துதிக்கிறேன், உயிர்த்தெழுந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றீங்களா? அப்படியே கண்களை மூடி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்பா, நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். சொல்லுங்க, வாய் திறந்து, அப்பா நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், எனக்கு எவ்வளோ நன்மை செய்தீங்க, எவ்வளோ அற்புதம் செய்தீங்க, என் அக்கிரமங்களை மன்னித்தீங்க, சுகமாக்கினீங்க, எனக்கு எவ்வளோ நன்மை செய்தீங்க, மனதார உம்மை துதிக்கிறேன். குடும்பத்துக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறீங்க, நான் உம்மை துதிக்கிறேன். எங்கள் வீட்டில் எப்பவுமே நீங்கள் பிரசன்னமாக இருக்கணும், உம்மை நான் தரிசிக்கணும், உம்முடைய குரலை கேட்கணும். முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிற ஒரு இருதயத்தை தாரும். பாசத்தோடு அன்போடு தேடுகிற இருதயத்தை எனக்கு தாரும். யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்களை வெளிப்படுத்துங்கப்பா. இவங்க மூலமா அநேகருக்குமே வெளிப்படுத்துங்க. அநேகரும் உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியட்டும். கர்த்தர் இவங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துங்க. இன்றைக்கு அவர்களுக்கும் வெளிப்படுத்துங்க. இப்பொழுது அவர்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணரட்டும், உம்முடைய குரலை கேட்கட்டும், உம்முடைய தொடுதலை உணரட்டும். இந்த வீட்டுக்குள்ள சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி வரட்டும். இருளின் ஆதிக்கங்கள் ஒளியட்டும். அவங்களை துக்கப்படுத்துகிற கவலைக்குள்ளாகிற பாரெல்லாம் மாறட்டும். நீங்க தொடர்றீங்க, அற்புதம் செய்றீங்க, ஆசீர்வதிக்கிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Brother Pakiraj and family, Tirunelveli. Happy birthday, Brother Hudson Joshua. செப்பனியா 3:20 படி கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக. Sister Sophia Tangaraj and family, Madurai. Happy birthday, Master Eric Caldwell Gibson. ஆதியாகமம் 12:2 படி நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Sister Maithili Daniel and family, Erode. Happy birthday, Miss Jocelyn. சங்கீதம் 115:15 படி வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Brother Rajan and family, Bangalore. யாத்திராகமம் 14:13 படி இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Sister Pangajam Jayasingh and family, Bangalore. என்னாகமம் 23:23 படி யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஸ்டார் என்டர்பிரைஸ், கோத்தனூர், பெங்களூர். 2 கொரிந்தியர் 12:9 படி, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. God bless you.